இந்த இசை பயணத்தில் உங்களுடைய மனைவி எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உதவிகரமாக பொண்டாடிதாசன் அப்படின்னு வச்சுக்க கூடாது அந்தோனிதாசன் வச்சு அந்தோனிதாசன் வச்சிருக்கிறேன். அழகா இருப்பாங்க என் மனைவி. இவங்க வந்து இவனுக்கு பொண்டாட்டியா, என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கே பொண்ணு கொடுக்க விருப்பம் இல்லை. ஆனால் என் மாமனார் என்னை நம்பினார். பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து இது என்னடா ஜோடி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க நினச்சிருந்தா என்னன்னா, இப்போ என்னோட சேர்ந்து கல்யாணம் பண்ணவங்க நிறைய பேர் இன்றைக்கி வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில பேர் இல்லாமே கூட போயிருக்கிறாங்க. என் கண்ணு முன்னாடியே வந்து இவங்க சேர்ந்து ஒன்றா வாழ்ந்துருவாங்களா அப்படின்னு என் காதார நிறைய கேட்டிருக்கேன் பேசுனதை. எவ்வளோ இடையர்கள் அதெல்லாம் தாண்டி அந்த 16 வயசில் நான் பிடிச்ச காரம் இது வரைக்கும் எனக்கு அம்மாவுக்கு அடுத்த அம்மாவா ஒரு பிறப்பா சொந்தத்தில் கல்யாணம் பண்ணியிருந்தால் கூட இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க, அமைஞ்சிருக்காது. ஆமாம், இவங்க தொழிலையும் நல்லா என்னை விட அதிகமாக சம்பாரிச்சு எடுத்தவங்க, என்னை விட பரம்பரை தொழிலாளி அவங்க. எனக்கு அந்த ஒரு இதுதான் இந்த குடும்பங்கிறதுனால அவங்களுடைய அந்த கலைமகளை முடக்கி வச்சுட்டோமேங்கிற ஒரு குற்ற உணர்வு மட்டும் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதையும் நான் விடலை. அப்படி இருந்தே என் மனைவியை நிறைய படங்களில் பாட வச்சுட்டேன், நிறைய படங்களில் நடிக்க வச்சுட்டேன். இன்னும் என்னோட மேடைகளை இழுத்துக்கிட்டு தான் போயிட்டுருக்கேன். அவங்கள்ட்ட இப்போ இடையில கூட கால் முடக்காத மாதிரி வந்து நடக்க முடியாமல் இருந்தாங்க. அப்படி இருந்தும் மேடைகள் ஏறி அவங்க டான்ஸ் பண்ணிக்கிட்டு தான் பாட ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரி எப்பப்போல்லாம் அவங்களை இழுக்க முடியுதோ இழுத்துக்கிறேன். மற்றபடி இப்போ பேரம்பேத்திகள் ஆனதுனால என் மனைவி இருந்தால் தான் அந்த இடத்துல எல்லா பிள்ளைங்களும் முடியாந்துருங்க அந்த பாட்டின்னு. அதனால் என் மனைவி வந்து அவங்க இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்க சுதந்திரம், அவங்க கஷ்டங்களை தாங்கிக்கிட்டு அவங்க அங்கே எல்லாம் நல்லபடியாக குடும்பத்தை பார்த்துக்கிறதுனால தான் இன்றைக்கி நான் வந்து இந்த இடத்துல அவ்வளோ பெரிய உயரத்தை வர முடியுது. அந்த சிவனின் பாதி பார்வதி அம்மா மாதிரி ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பெண்ணுன்னு நிறைய பேர் சொல்ல சின்ன பிள்ளைலாம் கேள்விப்பட்டிருக்கேன். நான் தான் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என் வெற்றிக்கு பின்னாடி என்னுடைய மனைவி. அதே கடவுள் படைப்பு, இறைவன் சித்தம். ஆமாம், இந்த கலைமகள் தான் எனக்கு. அது என்கிட்ட இருக்கிற கலை தான் அவங்க நம்பினது. அதனால அதில் தானே அவங்க நேசிக்க ஆரம்பித்தது. நான் பாடுற விதம், நான் காமெடி பண்ணுற விதம். என் மாமனாரே வந்து இன்றைக்கி என்னை நம்பி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா அப்படி தான் சொல்லணும். அவ்வளோ பெரிய ஒரு கலைஞர், 4 பொம்பளை பிள்ளைங்க. அந்த காலகட்டத்தில் அந்த ஊரில் டான்ஸ் பண்ணுறவங்களாம் பிள்ளைகளை கட்டி கொடுக்கவே மாட்டாங்க. அது ரொம்ப வயசாகி அவங்க குடும்பத்துக்கு வருமானம் போயிருமே அப்படின்னு. ஆனால் என் மாமனார் என் மனைவி என்னை கட்டி வைக்கும்போது அந்த பொண்ணுக்கு 15 வயசு, எனக்கு 16 வயசு. மான மரியாதை வேணும், இந்த மாதிரி வச்சே பழகிட்டாங்கன்னு இதாகிருச்சு. போகட்டும், போய் தொலைகிட்டு போய் நல்லபடியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை யோசிச்சு பார்த்துட்டு இவன் நல்லா குடும்பத்தை நல்லபடியாக வச்சுக்குவான், அவன் மேலே நம்பிக்கை இருக்குது, அவனோட கலைமகள் இருக்குது அப்படின்னு அவர் எந்த நம்பிக்கையில் கொடுத்தாரோ அதே நம்பிக்கை இன்றைக்கி நான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறதா நம்புகிறேன். ஏன்னா என் மாமனார் இல்லை, என் மச்சனமாருக்கு 2 பேர் இல்லை, என் சகலமாருக்கு 2 பேர் இல்லை, எல்லாமே இறந்துட்டாங்க. நான் ஒருத்தன் மட்டும் தான் இருக்கிறேன் எல்லா ஃபேமிலிக்கு.